என்ன சூர்யா சார், என்ன யோசிச்சிருக்கீங்க? நான் முடிவு எடுத்துட்டேன். சரியோ தப்பா, நல்லதோ கெட்டதோ, என்ன ஆனாலும் சரி, எனக்கு எப்படியாவது எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும். நான் தயாரா இருக்கேன். என்ன பண்ணும்? உங்க பதில் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க பேசுனதை பெருசா நான் எடுத்துக்கல. நீங்க சரியான முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நீங்க கவலைப்படாம போங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு கூடிய சீக்கிரமே கிட்னி கிடைச்சிடும். அவங்க ஆரோக்கியமா வீட்டுக்கு வர போறாங்க. வாங்க. வரேன். இதை வச்சு அத்தைக்கு வைத்தியம் பார்த்துடலாம். ஆனா அது மட்டும் இல்ல, நான் சொன்ன அந்த மற்ற செலவுகளுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க அதுக்கு சம்மதிச்சா நான் உங்களுக்கு முழுசா 60 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி தரேன். அப்படியா? அப்படின்னா என்ன வழி இருக்கு நீங்களே சொல்லிடுங்களேன். உங்க வீட்டை வித்துருங்க. என்ன? என்ன? வீட்டை விக்கிறதா? உங்களால எப்படி இப்படி யோசிக்க முடியுது? எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க எங்களை நடுத்தரல நிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? வா மீனாட்சி, போலாம். விக்ரம், நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை எடுத்துட்டு போல. என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் அப்படி என்னதான் சொல்றாருன்னு ஒரு தடவை கேட்டுதான் பார்க்கலாமேங்க. ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் நம்மளோட இஷ்டம் தானே. ரொம்ப பெரிய பணம் இல்ல, வாங்க. இங்க பாருங்க விக்ரம், நான் சொல்ல வரதை நீங்க முழுசா கேட்கல. அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்ன உடனே சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. உங்களை நடுத்தூர்ல நிக்க வைக்கணும்னு எனக்கு என்ன இல்லை. நான் அந்த மாதிரியான ஆளும் இல்லை. உங்களுக்கு நான் சொன்ன அந்த 60 லட்சம் ரூபாயோட சேர்த்து 2 அட்டகாசமான பிளாட்டும் தரலான் இருக்கேன். எஸ், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நம்ம ஊரோட ரொம்ப பிரபலமான பில்டர். அவரு இந்த ஊர்ல ஒரு சூப்பரான இடத்தை பார்த்து அங்க அட்டகாசமான பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறாரு. அதுவும் பெரிய பில்டிங். அதான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு உங்க தெருவை விட்டா வேற தெருவே இல்லையே. அதான் நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க இடத்துல ரொம்ப அட்டகாசமான பில்டிங், ரொம்ப உயரமான பில்டிங் கட்டலாம். அதுக்கப்புறம் 60 லட்சம் ரூபாயான அந்த பெருந்தொகையோட சேர்த்து உங்களுக்கு 2 பிளாட்டும் கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பிளாட். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா இருக்க போறீங்க, சுதந்திரமா இருக்க போறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரோட ரொம்ப பெரிய பில்டிங்ல அட்டகாசமான 2 பிளாட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட்ல மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. பில்டிங்க்கு முன்னாடி ஒரு சூப்பரான கார்டன், அதுல உங்க பிள்ளைங்க கூட விளையாடும். கொஞ்சம் யோசிங்க.